திருவள்ளூர் அருகே பல ஆண்டுகளாக கட்டி முடிக்காத ரயில்வே மேம்பாலம் பணியினை 6 மாதத்திற்குள் கட்டி முடிக்கப்படும் என எம்பி சசிகாந்த் செந்தில் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரை அடுத்த வேப்பம்பட்டு, செவ்வாய்ப்பேட்டை ஆகிய ரயில்வே மேம்பால பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர நிலம் கையகப்படுத்தப்படும் பணிகளை துரிதப்படுத்திட வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் சென்னை அரக்கோணம் ரயில்வே மார்க்கத்தில் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வேப்பம்பட்டு மற்றும் செவ்வாய்ப்பேட்டை ரயில் நிலையம் அமைந்துள்ளது. அப்பகுதியில் தினமும் ஆயிரக்கணக்கானோர் வேலைக்கும், மருத்துவ சிகிச்சைக்கும், பள்ளி கல்லூரிக்கும் செல்பவர்கள் இதை கடந்து சென்று வருகின்றனர். மேலும் தண்டவாளத்தை கடக்க முயலும்போது ரயில் மோதி பலர் உயிரிழந்தனர். இந்த ரயில் தண்டவாளம் வழியாக நாள்தோறும் 250க்கும் மேற்பட்ட புறநகர் ரயில்கள் மற்றும் விரைவு ரயில்கள், சரக்கு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இதனையடுத்து ரயில்வே மேம்பாலம் கட்டுவதற்கு கடந்த 2011ஆம் ஆண்டு சென்னை பெருநகர வளர்ச்சி திட்டத்தின் கீழ் புதிய மேம்பால கட்டுமான பணிக்கு மட்டும் ஒப்பந்தம் விடப்பட்டு துவங்கியது. இதில் 15 மாதங்களில் கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டு துவங்கிய பணிகள் பல ஆண்டுகள் முடிவடைந்தும் நிறைவடையாமல் கிடப்பில் போடப்பட்டது. இதனால் ரயில்வே மேம்பாலம் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் வேப்பம்பட்டு, செவ்வாய்ப்பேட்டை ஆகிய பகுதியில் நேரில் சென்று ரயில்வே மேம்பாலத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் ரயில்வே அதிகாரியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எம்பி சசிகாந்த் செந்தில் தெரிவிக்கையில், 6 மாதத்திற்குள் இந்த பணியானது முடிவுற நடவடிக்கை எடுக்கப் போவதாகும். தற்போது பாழடைந்த நிலையில் உள்ள சுரங்கப்பாதையானது வெகு விரைவில் சீரமைக்க மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்று தெரிவித்தார். திருவள்ளூர் தொகுதியில் வேப்பம்பேட்டு இங்கே 2 ஓவர் ஹெட் பிரிட்ஜ் ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சப்வேவும் பெண்டிங் இருந்தது. அது ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்திருந்தோம். நான், நம்ம ஊராட்சி தலைவர் ததா பாஸ்கர் மற்றும் ஊராட்சி தலைவர் வேப்பம்பேட்டு எல்லாமே வந்திருக்காங்க. ரொம்ப லாங் பெண்டிங் இருந்த ஒர்க் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். அது கலெக்டரோட இன்டர்ஃபரன்ஸில் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மீதி இருக்க சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க சால்வ் பண்ணி லோக்கலில் அந்த லேண்ட் அக்விசிஷன்லாம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரயில்வே டிவிஷனல் இன்ஜினியரும் வந்திருக்காரு. அந்த மாதிரி எந்த விதமான உயிர் சேதமும் இல்லாமல் இதெல்லாம் சீக்கிரமாக நடக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் எல்லாருமே ஒன்று கூடி தான் இந்த வேலையை பண்ணுறாங்க. அதனால் கூடிய சீக்கிரமே ஒரு 6 மாதத்திற்குள் இந்த 2 வேலையும் முடிஞ்சிருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சப்வே இமீடியட்டாக கூட ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நாளில் அதுக்கு அப்ரோச்சை பிடிச்சிருவாங்க. இந்த 2 இதுவும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஆகிற டைம் மட்டும்தான். மீதி எல்லா ப்ராப்ளமும் சார்ட் அவுட் ஆயிடுச்சு. செவ்வாய்ப்பேட்டையில் நெக்ஸ்ட் அங்கே தான் போயிட்டு சொந்த மண்ணில் இன்றைக்கி ஆய்வு பண்ணிருக்கீங்க. எல்லாமே நம்ம சொந்த ஊர் தான். ஆனால் நானே கிராஸ் பண்ணி அடிக்கடி போகிறேன். ஆனால் இது நல்ல விஷயம் என்னென்னா, ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்தது, இப்போது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஆகிற டைம் தான். கன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாஸ்ட் பண்ணி முடிச்சு விட்ருவோம்.